ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சத்யாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அரிசி பொரிமாவு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளான விஷயந்தான். நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். ரொம்பவும் வறுக்கலை, மீடியமாக நான் வறுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் இப்போ வறுத்து எடுத்து வச்சுருந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் கொட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. மீடியமாக அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப கொரன்னு அரைச்சாலும் ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப நைஸாக அரைச்சாலும் கொலன்னு போயிடும். அது நமக்கு பதத்துக்கு வராது. மீடியமாக அரைச்சி நம்ம எடுத்துப்போம். எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப கொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். ரவா மாவு சைஸையும் அதை விடையும் கொஞ்சம் நம்ம அதிகமாக கொரன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தெரியுது பாருங்கள். அரிசி 1-2மா அதை ரொம்ப கொரன்னு எடுத்துடாதீங்க, மீடியமாக எடுங்க. இதை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு போதும். நம்ம உருண்டையாக பிடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தண்ணி மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஒரு செம்பால் அளவுக்கு ஒரு செம்பு மட்டும் வச்சுக்கோங்க. இதில் இப்போ நான் உப்பு சால்ட்டு போட்டிருக்கேன், கொஞ்சம் ஏலக்காவும் போட்டிருக்கேன். அது கூட ஒரு கை இப்படி நான் தேங்காவும் போடுறேன். தேங்காவும் போட்டிருக்கேன். அது நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொதித்து இந்த தேங்காய் பாலும் இதில் இறங்கிடும். நமக்கு இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை நம்ம அதை கொட்டி எடுத்துருவோம். நான் ஏற்கனவே அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஏலக்காவும் சால்ட்டும் போட்டுட்டேன். இப்போ கூட கொஞ்சம் நான் ஏலக்காய் பொடியே போடுறேன். இப்போ நம்ம அரிசியை கொட்ட போகிறோம். கொட்டக்குள்ளே நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டிப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தட்டி தான் இதை எடுக்கணும். கட்டிப்படாத அளவுக்கு நீங்கள் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டிப்பட்டால் நல்லா இருக்காது. அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தூவி விட்டு கொட்டுங்க. உங்களுக்கு கட்டிப்படாது. இதை கொட்டி கிண்டக்குள்ளே மட்டும் நீங்கள் சிம்மில் போட்டுக்கோங்க. அதிகமாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா கட்டி போட்டுரும் சீக்கிரம். அதனால் நான் சிம்மிலே வச்சு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சிம்மிலே வச்சு எடுங்க. இப்போ 1-2 கட்டி இருந்தாலும் நீங்கள் இப்படி கரண்டியால் நீங்கள் இதை நசுக்கி விட்டுக்கோங்க. கட்டி சரியாயிடும். இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. நம்ம இன்னும் இதில் ஜீனி ஆட் பண்ணலை. வெறும் அரிசி, தேங்காய், சால்ட்டு, ஏலக்காய் பொடி இவ்வளோ தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி கட்டியாக ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை சர்க்கரையை ஆட் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் நமக்கு இதை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். நான் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு பவுல் நீங்கள் போட வேண்டாம். எந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த அளவுக்கு ஜீனியை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சீனி சேர்க்க வேண்டாம். இது கூட நீங்கள் வெல்லமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீனி போடணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு சத்தான உணவு தான் உங்களுக்கு. ஏன்னா அரிசி மாவு தானே, அரிசியில் தான் நம்ம செய்கிறோம். அதனால் உங்களுக்கு இது சத்தான உணவாக தான் இருக்கும். நம்ம இவ்வளோ ட்ரை ஆன பிறகு தான் இந்த சீனியை கொட்டி நம்ம கிண்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ இது பாருங்கள், சீனி கொட்டினோடனே இலகிடுச்சு. அப்போ நம்ம தண்ணியாக இருக்கக்குள்ளேயே கொட்டி கிண்டினோம்னா பிடிக்கிறதுக்கு வராது நமக்கு. அதனால் நான் ரொம்ப ட்ரை ஆன பிறகு தான் சீனி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு ட்ரை ஆன பிறகு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உருண்டை பிடிச்சி தேங்காய் போட்டு எடுக்க முடியும். அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கட்டும். இப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் முந்திரி பயிறு திராட்சையும் நீங்கள் நெய்யில் வறுத்து போட்டும் சாப்பிடலாம். ஆனால் இதுக்கு பெரும்பாலும் முந்திரி பயிறு திராட்சை போட மாட்டாங்க. அதனால தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு முந்திரி பயிறு திராட்சை போடணும் அப்படின்னா கொஞ்சம் நெய்யில் ஆட் பண்ணியால் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்து எப்படி உருண்டை பிடிக்கிறது மட்டும் பார்ப்போம். இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கிறது போதும். நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான் இதுக்கு வேலை. சிம்பிளான வேலை தாங்க. ஓகே, நம்ம இறக்கிடுவோம்.
நீங்கள் வந்து நான் நல்லா ஆற விட்டு தான் பிடிக்கிறேன். நீங்கள் இப்படி ஆறின பிறகு பிடிங்க, கை இல்லைன்னா வந்து உங்களுக்கு பொத்து போயிடும். இப்படி நல்லா ஆற விட்டு இந்த அளவுக்கு உருண்டையை நல்லா சைஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இப்போ இது மாதிரி நம்ம தேங்காயில் இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே தேங்காய் போட்டு அந்த தண்ணியிலே நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். அது ஏன்னா அந்த பாலெல்லாம் இறங்கியிருக்கும், அப்போ அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் இதை அப்படி உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் இந்த தேங்காவிலேயே. இதெல்லாம் அப்படியே நீங்கள் அதிகமாக இருந்தால் கூட எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ குழந்தைங்க பிடிக்கல, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு சத்தான உணவு தான், நமக்கு பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்குமே இது ஒரு சத்தான உணவு தான். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி வித்தியாசமாகவே செய்யலாம் இந்த அரிசி மாவில். நான் பாருங்கள் 4 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அப்படி பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இது மாதிரி எடுத்து வச்சு தேங்காய் பூ போட்டு கொடுங்க. இதுவும் நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படினாலும் இதை சாப்பிட்லாம். ஆக மொத்தத்தில் இந்த அரிசி உருண்டை வந்து நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் பச்சரிசிலையும் கூட நீங்கள் செய்யலாம். பச்சரிசியில் இன்னும் வறுக்கக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க, ரொம்ப வறுத்துறாதீங்க பச்சரிசியில். இப்போ நான் உங்களுக்கு இதில் செஞ்சுருக்க மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.